அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ நீங்கள் நயன்தாராவை பார்த்துட்டு வந்தீங்க, இடையில அவங்கள பற்றி நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அது எப்படி சார் திடீர்னு ஒரு சந்திப்பு? அதாவது ஒரு பத்திரிகையாளராக தினமும் நம்ம வந்து வலைப்பேச்சில் வந்து ஒரு வீடியோ போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7, 8 நியூஸ்களை நம்ம சொல்கிறோம். அது மாதிரி நயன்தாரா குறித்து நிறைய செய்திகள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதில் பல செய்திகள் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் செய்திகள் தான். அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் செய்திகள் நம்ம பற்றி சொல்லும்போது நமக்கு அவங்க மீது ஒரு கோபம் வரும். ஸோ அப்படித்தான் எங்கள் மீது நயன்தாராவுக்கு வந்த கோபமும், அதை அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆங்கில ஊடகத்துக்கு அவர் அளித்த நேர்காணல், அது வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் குறித்து வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. 3 குரங்குகள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது நமக்கு வந்து ஒரு கோபத்தை கொடுத்து அதற்கு நாம் எதிர்வினை ஆற்றணும். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயம். நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, துபாய் ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட்டுக்காக காத்திருந்த அதே இடத்துக்கு நயன்தாரா வர்றாங்க. அவங்களும் அதே விமானத்தில் தான் சென்னைக்கு வர்றாங்க. திடீர்னு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்டு அப்படியே ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. அவ்வளவுதான். இன்னொன்று அவங்களுடைய குழந்தைகள், ரொம்ப ஒரு க்யூட்டான 2 குழந்தைகள், அதுவும் அந்த தமிழில் பேசின அந்த விஷயம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் தமிழ் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோன்னு நயன்தாரா சொன்ன அந்த விஷயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்து அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் விக்னேஸ்வரன்கிட்ட அந்த எல்ஐகே படம் குறித்து கொஞ்சம் நேரம் பேசினோம். இதுதான் நடந்தது. பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பற்றி இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் சொன்னவனுங்க இவனுங்க தான் அப்படின்ட்டு நயன்தாரா எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கடந்து போகாமல் அந்த நட்பான ஒரு சிரிப்போடு வந்து நம்மளோட வந்து பேசுனதுங்கிறது அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, அவங்க இருக்கும்போது நான் வந்திருந்தா நான் நிச்சயமாக பேசியிருக்க மாட்டேன். இவங்க தானே நம்மளை 3 குரங்குன்னு சொன்னாங்கன்னு நான் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் நயன்தாரா அப்படி நடந்துக்கலைங்கிறது அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். எல்லாத்துக்கும் மேலே நாம் சொல்கிற செய்திகள் எதுவுமே தனிப்பட்ட கோபமோ தனிப்பட்ட வன்மமோ கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தருடைய நல்லதை சொல்கிற அதே நேரத்தில் அந்த நெகட்டிவ் செய்திகளையும் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் நமக்கு கிடையாது. அநேகமாக அதை நயன்தாராவும் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். பராசக்தி திரைப்படம் பார்த்தீங்களா சார்? அதில் உங்களுடைய அந்த ரிவ்யூ என்னது சார்? பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், முக்கியமாக இன்றைய தலைமுறையினர் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். என்ன காரணம் அப்படின்னா, இது 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு கதை. இன்றைய இளைஞர்களுக்கு, முக்கியமாக அந்த ஜென்சி கிட்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அல்லது ஒரு வயசானவர் இதை சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன ஒரே போர் அடிக்கிறீங்கன்னு கிளம்பி போயிடுவீங்க. அப்போ ஒரு திரைப்படம் மாதிரியான ஒரு வெகுமக்கள் ஊடகத்தில் இந்த விஷயம் வரும்போது, அன்றைக்கு நடந்த அந்த நம் மொழிக்கான போராட்டத்தை இவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அப்படி தான் பராசக்தி படத்தை நான் பார்க்குறேன். அந்த படம் வருவதற்கு முன்பு எனக்கு பராசக்தி படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வரலாற்று ஆவணம், அதான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. பல்வேறு நேர்காணல்லையும் இந்த வார்த்தை கொண்டு தான் அந்த படத்தையே நான் வந்து குறிப்பிட்டேன். ஆனால் படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த கதையாக ஓகே, ஆனால் திரைக்கதை வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. பட் அதே நேரம் அந்த படம் வெளியான போது இந்த படத்தை நெகட்டிவாக விமர்சனம் பண்ணி மக்கள் இந்த படத்தை பார்க்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு இருந்தது. அதனாலேயே படம் ரிலீஸ் ஆகி சில நாட்கள் இதனுடைய நெகட்டிவ் ஷேடு பற்றி நம்ம பேசவே இல்லை. இப்போ நம்ம சொல்கிறத கேட்டால் ஒருத்தருக்கு அந்த படத்தை பார்க்க தோணணும், தூண்டணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மக்கள் அந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்கலை. அவங்களுக்கு வந்து புரியலை, சிலருக்கு வந்து பிடிக்கலை. அதனால் அந்த படம் வணிக வரவேற்பை பெற தவறிடுச்சு. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த படத்தை இன்னும் டெப்த்தாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் தூக்கி போட்டுட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உண்மைக்கு இன்னும் நெருக்கமாக போயிருந்தாங்க அப்படின்னா, அது வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையலைனால ஒரு வரலாற்று ஆவணமாக நிலச்சி நின்று இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து சுதா கங்காரா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்க சார். இப்ப நடிகர் அஜித்குமார் வந்து விளம்பரங்கள்ல நடிச்ச ஒரு காட்சிகள்லாம் வெளியாச்சு. அவரு நடிக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு விளம்பரங்களையும் நடிக்க மாட்டேன்னு ஒரு கொள்கையோட இருந்தவரு, இப்ப தன்னுடைய ஒரு கம்பெனிக்காக ஒரு விளம்பரத்துல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் அஜித் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான மனிதராக தோற்றம் அளித்தார். இன்னும் கூட நானும் கூட நம்பினேன். மற்ற நடிகர்களோடு ஒப்பிடும்போது அஜித் வந்து ஒரு ஜெனியூனான கேரக்டரு. அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார் அப்படிலாம் நான் நினச்சது உண்டு. ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்களையெல்லாம் பார்க்கும்போது அஜித் வந்து ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு அவரை வச்சு தயாரிப்பாளர்கள் பல கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. இவருக்கு கொடுக்குற சம்பளமும் கூட அவருடைய மார்க்கெட் வேல்யூவை விட 2 மடங்கு. இப்போ அஜித் வந்து ஒரு படத்தில் இப்போ பாருங்கள் 185 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. உண்மையில் அவருடைய வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி கொடுத்தாதான் அஜித்தை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர் பிரேக் ஈவன் ஆக முடியும். லாபம்ங்கிறது 2வது கதை. அப்போ அந்த 75 கோடிங்கிறதே நியாயமான சம்பளம் இல்லை. ஆனால் அதை விட 100 கோடி அதிகம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அதை கொடுப்பதற்கும் ஆட்கள் தயாராக இருக்காங்கும் போது அந்த தயாரிப்பாளர் லாபம் அடைவதற்கு அல்லது அவர் நஷ்டப்படாமல் இருப்பதற்கு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ப்ரொமோஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க. அப்போ இதே கொள்கையை இதே தீவிரத்தை உங்களுடைய ரேஸ்லையும் நீங்கள் காட்டணும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறீங்க, ஊர் பேர் தெரியாத ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து அங்கே வந்து நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே வந்து ஊடக வெளிச்சம் தேவையாக இருக்குது. அப்போ சினிமாவுக்கு ஒரு நியாயம், கார் ரேஸுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கடுத்து அஜித் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ரசிகர்களை வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு இருந்தால் பழியாக்க மாட்டேன், பழிகடை ஆக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு அவர். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே ரசிகர்களிடமிருந்து அதே ரேஸுக்காக ஒரு பணத்தை வாங்குகிற ஒரு வேலையை பார்க்குறாரு. இப்போ துபாயில் வந்து அவர் ரேஸ் கலந்துக்கிறாரு. துபாய் ஆட்டோட்ரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அந்த போஸ்டர்லாம் கூட நம்ம துபாய் போகும்போது நம்ம பார்வைக்கு வந்தது. இப்போ அஜித் கார் ரேஸ் ஓட்டுறாருல, அந்த காரு அது பக்கத்தில் நீங்கள் உட்காந்து இவர் கூட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அதுக்கு வந்து 3500 திர்ஹம் வந்து கட்டணும். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 85,000 90,000. யோசிச்சு பாருங்க. இப்போ அஜித் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு பல பேர் துடிக்கிறாங்க, பல வெறியர்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் காசு வாங்குறீங்க அவங்ககிட்ட இருந்து. அப்போ இது விமர்சனத்துக்குரியதா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே என் ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி யாருடைய சுயநலத்துக்காக அந்த காசை வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் அஜித் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கையிலிருந்து வெகு தூரம் விலகி போயிட்டார். இன்னொரு பக்கம் அந்த கேம்பா ஆடு, ஒரு குளிர்பான விளம்பரத்தில் அஜித் நடிக்கிறார் அப்படின்னா இதை கடந்து போயிட முடியாது. என்னன்னா இன்றைக்கு மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய கேடாக இருப்பது குளிர்பானங்கள் தான். அதில் கலக்கப்படுகிற அந்த பூச்சிக்கொல்லியினுடைய அளவு அது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் அந்த விதிமுறைப்படி அந்த பூச்சிக்கொல்லிகள் கலக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ இந்தியா போன்ற இலங்கை போன்ற நாடுகள்ல எல்லாம் இதையெல்லாம் பெரிய அளவில் மானிட்டர் பண்ணுவாங்களானே நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு குளிர்பான விளம்பரத்தில் நடித்து அதை பார்த்துட்டு மக்கள் பெருமளவில் அதை வாங்க ஆரம்பித்து அதுக்குள்ளார இப்படி ஒரு விஷயம் இருந்தால் மக்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ உங்களை வாழ வைத்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாமே அஜித் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்து கொண்ட சமரசமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறமா அவர் மறுபடியும் நடிக்கிறதுக்கு வருவாரா சார்? அது அஜித்துடைய இப்போதைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த ரேஸ் கம்பெனி அஜித்குமார் ரேசிங் கம்பெனிக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்காக தான் இப்போ கேம்பை ஆடு பண்ணது, என்ன பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பணம் போதுமானதாக இல்லைன்னு நினைத்தா மீண்டும் வந்து படத்துக்கு வருவார். ஆனால் இப்போ உள்ள உண்மையான நிலவரம் என்னன்னா, அஜித்தை வைத்து படம் தயாரிப்பதற்கு இங்குள்ள தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லை. அஜித் வந்து எவ்வளோ பெரிய நடிகர், நியாயமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, அவர் வீட்டு முன்னால் தயாரிப்பாளர்கள் கியூவில் நிற்கணும். எனக்கு டேட் கொடுங்க, அடுத்த படம் நான் தயாரிக்கிறேன்னு போய் நிற்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒவ்வொரு நிறுவனத்துக்காக போய் இவர் ஆஃபர் கொடுக்குறாரு. சாரை வச்சு படம் பண்ணுங்க, இவ்வளோ ரூபா தர்றேன், இவ்வளோ ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு இவர் போய் கேட்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருடைய மைத்துனர் ஷாலினியுடைய பிரதர் ரிஷி, அவர் ஒரு பக்கம் தன்னுடைய மச்சானுக்காக இதே மாதிரி கம்பெனிகளை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிந்த ஒரு கம்பெனியில் போய் 250 கோடி ரூபா கொடுங்க, நாங்கள் அடுத்த படத்தை எடுத்து கொடுத்துட்றோன்னு ரிஷி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தயாரிப்பாளர் ஒரு கண்டிஷன் போட்டார். அதுக்கு இவங்க உடன்படலை. அதனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகலை.
ஸோ இப்படி ஒரு நிலைமை அஜித்துக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா, அவர் கேட்குற சம்பளத்துக்கு ஒரு படம் எடுத்தால் நிச்சயமாக நஷ்டம் வருங்கிற உண்மை தயாரிப்பாளர்களுக்கு புரிந்தது தான்.